Audio Jungle. இன்றைய தினம் 6வது ஜுசுவினுடைய கடைசி கால் பகுதியிலிருந்து 8வது ஜுசுவினுடைய முதல் கால் பகுதி வரை நிறைவு செய்திருக்கிறோம். அப்படிங்கிறவையினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லா, அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களினுடைய விஷயத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் நம்மை பார்த்து கேட்கிறார், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை அந்த மனிதர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப இன்றைய தினம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, உலகிலே அல்லாஹ் என்ன படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான், இப்படியெல்லாம் படைக்கக்கூடிய சக்தி படைத்த இறைவன் எவ்வளவு சக்திகளை உடையவனாக இருப்பான் என்பதையெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட சூரா அல் மாயிதா என்கிற அந்த சூராவினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களில் இருந்து யார் மதம் மாறிவிட்டார்களோ, ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அப்படின்னா உங்களை யாராவது எல்லோருமே சேர்ந்து மதம் மாறி போயிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்களை கொண்டு வருவான் உங்களுக்கு பகரமாக. யுஹிப்பூனஹும், அந்த கூட்டத்தார்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அதே போல அல்லாஹ்வும் யுஹிப்பூனஹும், அந்த கூட்டத்தார்களை நேசிப்பான். அதில்லத்தன் அலல் முஃமினீன, முஃமினான உங்களுக்கு இழிவு ஏற்படுத்தும் விதமாக அல்லாஹ் இதை செய்து காட்டுவான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு நம்ம ஈமான் கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுக்கு ஒரு கண்ணியத்தை தரக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம முஃமினாக இருப்பது நமக்கு கௌரவம், நம்முடைய பெருமை அது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன்னா அல்லாஹ்வை நேசிக்கிற இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் உங்களுக்கு பதிலாக இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், நம்மளை அல்லாஹ் படைச்சதை அவனை நேசிக்க வேண்டும், அவனை அடைய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வமா ഖലഖ்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும், ரெண்டு வர்க்கத்தை தான் அல்லாஹ் தஆலா தன்னை வணங்குறதுக்காக வேண்டி கடமைகளை எல்லாம் விதித்து படைத்திருக்கிறான். அப்ப இந்த ரெண்டு பேர்த்தையும் என்ன வணங்குறதுக்காக மட்டுமே நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கிற இறைவன், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவங்க எப்படி இருக்கணும்ன்றதை விளக்கி காட்டுகிற போது கடுமையாக முகப்பத்து அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் இடத்துல பார்த்து, ஒரு பெண்மணி கைதியாக பிடித்து கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கைதியாக கொண்டு வரப்பட்ட பெண்மணி, அதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அழுதவுடன் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்கிறார். இதை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, தரவுன ஹாதிஹி தாரிகத்தன் வலதஹா பின்னார், நீ தோழர்களே இந்த தாயை நீங்க பார்க்குறீங்க இல்லையா, இந்த அம்மா தன்னுடைய குழந்தைய நரகத்துல போட நினைப்பாளா, நெருப்புல போட விரும்புவாளான்னு கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, லா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாயகமே, இந்த தாய் இவ்வளவு அன்பா இருக்கிறா தன்னுடைய குழந்தை மேல, இவன் தன்னுடைய குழந்தையை நெருப்புல போட மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மினல் மர்அத்தி பி வலதிஹா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறாரோ அதை விட அதிகமான அன்பை அல்லாஹ் அடியார்களின் மீது வைத்திருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நினைச்சு பாருங்க, நாம் செய்கிற குற்றங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பது இந்த உலகத்திலேயே என்று தீர்மானித்து விட்டால் ஒருத்தரான ஒரு விடல் தண்ணீரை கூட குடிக்க முடியாது. எந்த அளவுக்கு சொல்ற அல்லாஹ் தஆலா, இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் மதிப்பே கிடையாது. நம்ம தான் காசு பணத்தை தேடி அலைகின்றோம். ஆனா ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்திற்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவினுடைய ரக்கை மதிப்பு அல்லாஹ் கிட்ட இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து காஃபிர்களுக்கு ஒரு மடங்கு தண்ணியை கூட குடிக்க விட மாட்டாங்க.
அப்ப கொசுவினுடைய ரக்கையினுடைய மதிப்பு கூட இல்லை அந்த உலகம். அதை தேடி மனிதன் அடைகிறான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு. ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். ஹபீபை அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார். அந்த பெரியார் நல்லடியாராக அல்லாஹ்வுடைய நேசராக ஆகுவதற்கு முன்னாடி ஒரு மக்களிடத்தில் கடன் கொடுத்துருவார். கடனை கொடுத்து விட்டு அவங்கள்ட்ட கடன் வசூலிக்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் போய் கடன் இல்லையா, கடனை திருப்பி கொடுக்கலன்னா உன் வீட்டில் இருந்து ஒவ்வொரு பொருளாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ இதை வளமையாக கொண்டிருந்த அந்த மனிதர் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, கடன்காரன் நடத்திட்டு போய் கடனை கேட்குறாங்க தன்னுடைய வளமையை போலவே. அப்போ அந்த கடன்காரன் சொல்கிறாரு, கடன் இல்லை ஐயா அப்படின்னு சொல்கிற போது அந்த மனிதனுடைய வீட்டில் இருந்து ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுறாரு. இன்னொரு மனிதனுடைய வீட்டில் போய் கடன் கேட்குறாரு. அதே மாதிரி கடன் அவருமே கடன் கொடுக்கறதுக்கு என்ற பணம் இல்லைன்னு சொன்ன உடனே அவருடைய வீட்டில் இருந்து விறகுகளை தூக்கிட்டு போயிடுறாரு. இப்படியே அடுத்தவங்களுடைய வீட்டில் போய் கேட்கும்போது அவங்க வீட்டில் மல்லிகை சாமான பொருட்களை எல்லாம் தூக்கி கொண்டு சென்றுவிடுகிறார். தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி இடத்துல இதை சமைச்சு வச்சதுன்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சமயத்துல ஒரு ஏழை வருகிறார், யாசகர். ஐயா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி யாசகர் அவரிடத்திலே கதவு தட்டுகிறார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நானே மற்றவங்கள்ட்ட தேடி நான் கொண்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு, உனக்கு யார் வீட்டு வேணாலும் நீ போய் நின்னா உனக்கு சாப்பாடு கிடைச்சிடும், நான் போய் உனக்கு தருவேனான்னு சொல்லி இவரையும் திட்டி அனுப்பிடுறாரு. திட்டி அனுப்பிய அந்த சமயத்திலே அந்த மனைவி உடனே போய் தான் சமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கிறார்கள். அந்த பாத்திரம் முழுவதுமே கருப்பு நிற ரத்தமாக மாறி போயிருக்கிறது. உடனே தன்னுடைய கணவனாகிய இந்த ஹபீப் என்கிற அவருடைய பேர் ஹபீப் அப்படின்றது. அப்ப அந்த ஹபீப் அவர்களை அழைத்து பாருங்க, ஒவ்வொருடைய மோசமான குணத்தினால நம்முடைய உணவு இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க அந்த அம்மா. இவர் ரொம்ப நொந்து போய் வெளியில போறாரு. வெளியில போனா சின்ன பசங்கள்லாம் வந்துருப்பா வீட்டுக்குள்ள வந்துருங்க எல்லாருமே, ஏன்னா இவர் ஒரு பெரிய வட்டி கடைக்காரர், கடை வாங்கி எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவர், இவருடைய காத்து கூட நம்ம மேல படக்கூடாதுன்னு சொல்லி ஓடுறாங்க. இதை கேட்டுவிட்டு இன்னும் மனம் போன இவர் எல்லாத்தையும் விட்டு மக்களிடத்துல ஒரு அறிவிப்பு செய்கிறார். நான் திருந்து விட்டேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி, யாருடைய பொருளையெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேனோ அவங்க எல்லாருமே தன்னுடைய பொருளை எடுத்து செல்லலாம் ஒரு அறிவிப்பு செஞ்சிடறாரு. எல்லா மக்களுமே எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இவரிடத்திலே எந்த விதமான காசு பணங்களும் இல்லை, ஏழையாகவே போய் கொடுக்கிறார். தன்னுடைய மனைவி எவ்வளவு நாள் தான் பட்டியோட பசியோடு இருப்பாங்க. மனைவியினுடைய வற்புறுத்தல் தாங்க முடியவில்லை. சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி செய்யுங்கள், உங்களுடைய சம்பாத்தியத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு இனிமேல் வழி அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, வேற வழியே இல்லாமல் ஒரு ஓரத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி ஒரு இல்லத்திலே சென்று போய் நுழைந்து விடுகிறார். அவர் ஒரு நாள் போறாரு, 2 நாள் போறாரு, மனைவியை எப்படியோ சமாளிக்கிறார். மனைவி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சொல்லிடுறாரு, நான் ஒருத்தர்கிட்ட போய் நான் தினமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவர் 10 நாளைக்கு ஒரு தடவை சம்பளம் தர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு தினமும் அல்லாஹ்வை வணங்குறதை இவர் வளமையாக ஆக்கி கொள்கிறார். அப்போ 10 நாள் வந்தது. 10வது நாள் இவருடைய மனம் துடிக்கிறது. என்னடா மனைவியிட்ட இப்படி பொய் சொல்லிட்டோமே, இப்போ என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போனால் மனைவி சாப்பாடு கேட்பாங்களே, பொருட்கள் வாங்கிட்டு வரலையான்னு கேட்பாங்களே, இவர் பயப்படுறாரு. ஆனால் இரவினுடைய சமயத்தில் கால்கள் நடுக்கத்தோட இவர் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனால் நல்ல உணவினுடைய வாசனை வருகிறது. அப்போ அந்த மனைவிட்ட கேட்டாங்களா, எப்படி சமைச்ச, யார் கொடுத்தது? அப்போ சொன்னாங்களா அந்த மனைவி, ஒரு அழகான ஒரு சிறுவன் அழகான தோற்றத்தில் இருந்தால் அவன் இதை கொடுத்துட்டு உங்களுடைய எஜமானன் கொடுத்ததாக சொல்லிவிட்டு, நீங்கள் எப்பயுமே என்ன வேலையை செய்கிறீர்களோ அதே வேலையை தொடர்ந்து செய்யுங்கள், நீங்கள் எப்போதெல்லாம் இப்படி செய்கிறீர்களோ அப்போதெல்லாம் நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம் அப்படின்ற வாசகத்தையும் சொல்லிட்டு போனான்னு சொல்றாங்க அந்த அம்மா. இதை கேட்ட உடனே இந்த ஹபீபை அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறாங்க, ஒரு 10 நாளைக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து விட்டோம், அப்ப நமக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொண்டால், நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹ்வுக்காக சமர்ப்பித்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அல்லாஹ்வுக்காக சமர்ப்பிக்கிறார்கள். எந்த அளவுக்கு போயிடுதுன்னா, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய தொலைச்சிருது. அப்ப இவங்க தான் பெரியாராக நல்லடியாராக இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள்ட்ட போய் சொல்லுது அந்த அம்மா, பெரியார் அவர்களே எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லுது. உடனே அந்த பையனுக்காக வேண்டி இவங்களும் துவா செய்யறாங்க. சாயங்காலம் பார்த்தா அந்த பையன் அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு வந்துடுறான். எப்படி அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்கும்போது, திடீரென ஒரு புயல் காற்று வீசியது.
அந்த காற்று, நான் ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிட்டேன், அந்த காற்றினுடைய வேகத்தில் ஒரு சத்தம் வந்தது. ஹபீபி அஜமி என்கிற இந்த பெரியாருடைய துவாவினால் நீ உன்னுடைய அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் இந்த காத்தை நீ இவரை கொண்டு போய் சேர்த்து, காத்துக்கு யாரும் உத்தரவு போட்டதாக சத்தத்தை கேட்டேன், அந்த காத்து கொண்டு வந்து என்னை சேர்த்து விட்டது அப்படின்னாங்க. அப்ப இந்த விஷயத்திலிருந்து நாம் தெரிய வருவது, அல்லாஹ்வின் மீது நீங்கள் அணு அளவு, அதான் ஹதீஸில் குதுஸிலே அல்லாஹ் சொல்வார், என்னிடத்திலே ஒரு ஜான் நெருங்கி வாருங்கள், நான் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன், என்னிடத்திலே ஒரு முழம் நெருங்கி வாருங்கள், நான் ஒரு இடத்திலே ஓடோடி வருகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் அடியார்கள் என்ன செய்யறதில்ல, தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு கூட நடந்து வர யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைய சமுதாயத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தையும் ஒரு சட்டத்தையும் நமக்கு சொல்றான். என்னன்னா, லா யுஆகிதுகுமுல்லாஹு பில்லகவி ஃபீ ஐமானிக்கும், நீங்க சத்தியம் செய்கிறீர்கள் இல்லையா, சத்தியத்தில் விளையாட்டுக்காக, அதாவது விளையாட்டு என்றால் இந்த இடத்துல ஒரு பாவத்தை நான் செய்ய போகிறேன் சத்தியம் செய்கிறீங்க, கண்டிப்பாக அந்த பாவத்தை செய்யாதீங்க. ஏன்னா அந்த பாவத்தை நீங்கள் செய்யவேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சீங்க இல்லையா, அந்த சத்தியத்தை நீங்கள் முறித்து விட்டால் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு மனிதன் நல்ல விஷயத்துக்காக சத்தியம் செஞ்சாரு, ஏதோ ஒரு உலக காரியத்துக்காக வேண்டி, அதை அவர் முறித்தால் 3 விதமான கஃபாரா பரிகாரத்தை அவர் செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஒருத்தர் சத்தியத்தை முடிச்சுட்டாரா 10 பேருக்கு, ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அதே போல அப்படி உணவளிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்தால் அடிமைகளை உரிமையிட வேண்டும். அதுவுமே முடியல, அந்த 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியல உங்களால் அப்படின்னா 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும், ஒரு சத்தியத்தை நீங்கள் முறித்ததற்காக வேண்டி. இப்படி சத்தியத்தினுடைய சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கித்தான், யா அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கித்தான் சொல்லி துஆ செய்கிறாங்க. அதே போல உணவு தட்டை இறங்கியது என்றும் ஒரு அறிஞர்களுடைய கருத்து. இன்னும் சில பேர் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எப்படி துஆ செய்கிறாங்க, ஈதல்லி அவ்வளினா ஆஹிரினா, அந்த அருட்கொடையாக நாங்கள் அந்த தட்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், நீ எந்த நாளில் இறக்கி வைக்கிறையோ அந்த நாளை பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம்ன்றாங்க. இப்போ இமாம்கள் இந்த ஆயத்தை வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் ஒரு பெருநாளுக்கு சமமானது. எந்த அளவுக்கு சொல்வாங்கன்னா, 1000 பெருநாள்களை விட சிறந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது. ஏன்னா அவங்க பிறக்கலன்னா நமக்கு குர்ஆன் கிடைத்திருக்காது, நேர்வழிகள் கிடைத்திருக்காது, அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சிருக்காது. எனவே வல்லரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோம் அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.